ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக டப்பாக இருக்கிற மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி வுட்டி வுட்பெக்கர் கோஸ் டு கேம்ப். இந்த படத்தோட டைரக்டர் ஜோனத்தன். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம வுட்பெக்கரை ஃபாரஸ்ட்ல இருந்து வெளியே போக சொல்றாங்க. வெளியே வந்த வுட்பெக்கர் ஒரு சம்மர் கேம்பை பாக்குது. அந்த கேம்ப்ல 2 டீம்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு டீம்ல நம்ம வுட்பெக்கர் ஜாயின் பண்ணிருது. இதுக்கப்புறம் அங்க என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத படத்தோட கதை. 2017 ரிலீஸ் ஆன வுட்டி வுட்பெக்கர் மூவியோட சீக்வலா இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ்க்கான மூவி தான். அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ உங்க வீட்ல குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேணா இந்த படத்தை போட்டு காட்டுங்க. All you've done since you got here. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி பிளைண்ட் வார். இந்த படத்தோட டைரக்டர் ஷிவாஷு. இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லயே கோர்ட்ல ஒரு கப்பல்ஸ் அட்டாக் பண்றாங்க. அப்ப ஸ்வாட் டீம்ல இருந்த நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை தடுக்கிற முயற்சியில அவரோட கண் பார்வையை இழக்கிறாரு. அதோட அந்த கப்பல்ல ஹஸ்பண்டையும் ஹீரோ கொண்டாடுறாரு. இதனால அந்த லேடி ஹீரோவை எப்படியாச்சும் பழிவாங்கன்னு நினைக்கிறாங்க. கண் பார்வை இழந்த நம்ம ஹீரோவை அவரோட பொண்ணு தான் பாத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோவோட பொண்ணை கிட்னாப் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் கதையில என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது, இறுதியா ஹீரோ அவரோட பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல வர ஆக்ஷன் சீன்ஸ்க்கான கொரியோகிராஃபிலாம் ரொம்பவும் சூப்பராகவும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணியிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஆக்ஷன் சீன்ஸை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேவை இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். நிறைய சீன்ஸ்ல ப்ரெடிக்டபிளா தான் மூவ் ஆகுது. பட் இருந்தாலும் ஒன் டைம் பார்க்குற மாதிரியான ஒரு டீசென்டான மூவி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி ரெபல் மூன் பார்ட் 2 த ஸ்கேர் கிவர். இந்த படத்தோட டைரக்டர் ஜாக் ஸ்னைடர். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட டைரக்ட் சீக்வலா தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தா தான் இந்த செகண்ட் பார்ட் உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். போன பார்ட்ல இறந்து போன வில்லன் அவனோட ஆர்மியோட ஹெல்ப்போட மறுபடியும் உயிரோட வரான். இந்த தடவை எப்படியாச்சும் ஹீரோயின் இருக்கிற வில்லேஜ் அழிக்கணும்னு வில்லன் களமிறங்குறான். இந்த பக்கம் ஹீரோயின் கோரா கூட மற்ற வாரியர்ஸும் சேர்ந்து பேட்டிலுக்கு தயாராகிறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற அந்த ஃபார்மர்ஸ்மே அந்த போர்ல கலந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் வில்லனுக்கு எதிரான இந்த வார்ல ஹீரோயினோட டீம் ஜெயிச்சுச்சா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. மெயினா ஹீரோயின் வில்லன் ரோல் நடிச்ச இவங்க 2 பேருமே ரொம்பவும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் வைஸ்மே ரொம்பவும் ஸ்ட்ராங்கான படம் தான் இது. சினிமோட்டோகிராஃபி, எஸ்எஃப்எக்ஸ், சவுண்ட் டிசைன், விஎஃப்எக்ஸ்னு எல்லாமே ரொம்பவும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே ஸ்லோவா கான்வர்சேஷன்ல தான் மூவ் ஆகும். செகண்ட் ஹாஃப்ல தான் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வச்சு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதோட பார்ட் 3க்கான லீடுமே இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. படத்துல நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் ஒன் டைம் பார்க்குற மாதிரியான ஒரு டீசென்டான மூவி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி குங்ஃபூ பாண்டா 4. இந்த படத்தோட டைரக்டர் மைக் மிச்சல். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல டிராகன் வாரியரா இருக்கிற நம்ம போவை ஸ்பிரிச்சுவல் லீடராக சொல்றாங்க. இதனால நம்ம போ கிட்ட நெக்ஸ்ட் டிராகன் வாரியரை செலக்ட் பண்ண சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்ப படத்தோட வில்லியால உலகத்துக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு போ தெரிஞ்சுக்குது. இதனால போ ஒரு ஃபாக்ஸ் கூட சேர்ந்து ஒரு அட்வென்ச்சர் பயணத்தை மேற்கொள்ளுது. இதுக்கப்புறம் கதையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் 3 பார்ட்லயும் நம்ம ரசிச்சு பார்த்த எல்லா எலிமெண்ட்ஸுமே இந்த படத்துலயும் இருக்குது. இதனாலேயே ஸ்கிரீன் பிளே போர் அடிக்காம ஃபன்னா என்டர்டெய்னிங்காவே நகருது. படத்துல வர எல்லா ஹியூமர் போர்ஷன்ஸ்மே என்ஜாய் பண்ணி சிரிக்கிற மாதிரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட அனிமேஷன் ஒர்க்குமே வழக்கம் போல ரொம்பவும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டோரிலாம் புதுசாலாம் இருக்காது, ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் கண்டிப்பா இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்ப்போம். குழந்தைங்களோட ஃபேமிலியா உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல அனிமேஷன் மூவி. மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. How should we do this? Quick and painless? Or லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க மூவி பிளேட் ரன்னர் 2049. இந்த படத்தோட டைரக்டர் டெனிஸ் வில்லனேவ். இந்த மூவி 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. 1982 ரிலீஸ் ஆன பிளேட் ரன்னர் மூவியோட சீக்வலா இந்த படம் வந்திருக்கு. படத்தோட கதைக்களம் 2049 நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரெப்ளிகன்ஸ் அளிக்கிற ஒரு பிளேட் ரன்னரா நம்ம ஹாரிசன் ஃபோர்ட் தான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல பிளேட் ரன்னரா ரயன் கோஸ்லிங் தான் இருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு ரெப்ளிகன்ட் அழிக்கிறதுக்காக ஹீரோ போயிட்டு இருக்காரு. அவர் நினைச்ச மாதிரியே அந்த ரெப்ளிகன்ட்டை போட்டு தள்ளிட்டு வரும்போது ஒரு சில சீக்ரெட்ஸை ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் கதையில என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல ஹாரிசன் ஃபோர்ட், ரயன் கோஸ்லிங்,
ஆனாடி ஆர்மஸ்னு நடிச்ச எல்லாருமே ரொம்பவும் சூப்பரா நடிச்சு கொடுத்திருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஸ்டாண்டிங்கான விஷுவல்ஸோடய கொடுத்திருக்காரு. ஆனா இந்த படத்தை பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த செகண்ட் பார்ட்டே புரியும். ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இந்த செகண்ட் பார்ட்டோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் மெதுவாக தான் மூவ் ஆகும். பட் இருந்தாலும் ஒரு மஸ்ட் வாட்சான மூவி, ஸோ டோன்ட் மிஸ் இட். அவ்வளோதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.